பார்த்தோம். நாம் இன்றைக்கி ஹிந்தி கிளாஸில் சாமானிய சப்தோடைய பார்ட் 2 பார்க்க இருக்கோம். பார்ட் 1ல் நிறைய வேர்ட்ஸு வித் அதோடைய மீனிங்ஸ் கொடுத்துருந்தோம். சென்டென்ஸ் மேக்கிங் பார்த்தோம். அதை பார்த்துட்டு தொடர்ந்து பார்ட் 2வையும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் எக்ஸாமில் கொஷின்ஸ் ஒன் வேர்டு கொஷின்ஸ்லாம் வர்றதுக்கு ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் 2 பார்ட்டையுமே நல்லா கவனிங்க. கிராமர்லாம் இப்போ நடத்த போனோம் அப்படின்னாக்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம கிராமர்லாம் பார்க்கலாம். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு பார்ட் 1 பாருங்கள், நோட்டில் எல்லாத்தையும் காப்பி பண்ணுங்கள். அடுத்து பார்ட் 2 பார்த்துட்டு இதையும் என்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. எஹ் பார்த்தோம், கியா பார்த்துருக்கோம், ஹை பார்த்துருக்கோம். இது 3 சேர்த்து ஒரு சென்டென்ஸ். எஹ் கியா ஹை அப்படின்னு இது என்ன, வாட் இஸ் திஸ் அப்படின்னு இருக்கும். இது என்ன, பென்னு. அப்போ என்ன பண்ணணும், ய கலம் ஹை. நேமிங் வேர்ட்ஸில் பார்த்தோம்ல கலம்னு, ய கலம் ஹை இது பேனா, திஸ் இஸ் பென் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ய கியா ஹைன்னு என்னது, ய கலம் ஹை அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தும் கியா கர் ரஹே ஹோ. தும்ல ஆரம்பித்தா ஹோல முடியும்னு சொன்னா மிஸ்ஸு. நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னாக்க, மை பாட் லிக் ரஹாகும், நான் பாடம் எழுதி கொண்டு இருக்கிறேன். பட்னா படித்தோம் இல்லையா, அந்த பட்னானா படிக்கிறது. எதை படிக்கிறது, பாட்னா படிக்கிறது, ரீட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? லிக்னா ரைட், லிக்னான்னு படித்தோம் இல்லையா, ரைட் பண்ணுறது. ரஹாகும் ப்ரெசண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறது சொல்கிறது ரஹாகும் அப்படின்னு. நான் பாடம் எழுதி கொண்டு இருக்கிறேன். ஓகேவா? அது இன்னொரு சென்டென்ஸாக என்ன பண்ணாக்க, ஹாத் மே கலம் ஹை. ஹாத்னா கை, ஹாத்னா கை, ஷரீர் கே அங்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பார்ட்ஸ் ஆஃப் பாடி படிக்கும்போது இதெல்லாம் பார்ப்போம். ஹாத்னா கை, மேனா இல்லு, கலம் ஹை பேனா இருக்கிறது, கையில் பேனா இருக்கிறது. பென் இஸ் இன் மை ஹேண்டு. ஓகே, பேனானது என்னோடய கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த செகண்டாக என்ன சென்டென்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, தும் கியா கர் ரஹே ஹோன்னு பார்க்குறோம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, மை பாட் லிக் ரஹாகும், நான் பாடம் எழுதி கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாம். அடுத்து ஹாத் மே கலம் ஹைன்னு சொல்கிறாங்க, கையில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்ன, கையில் பேனா இருக்கிறது அப்படின்னு ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணலாம். ஓகேவா? இது மாதிரி நிறைய சென்டென்ஸை மேக் பண்ணலாம். இந்த வேர்ட்ஸை வச்சு நான் சாமானிய சப்தில் நேமிங் வேர்ட்ஸு, ஆக்ஷன் வேர்ட்ஸு, அப்புறம் குட்டி குட்டி வேர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதை வச்சு நீங்கள் சென்டென்ஸு மேக் பண்ணி பார்க்கலாம், அந்த வேர்ட்ஸு ஜாயின் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் என்னக்க, ஏக் ஃபல் கா நாம் கியா ஹை. ஏக் ஃபல் கா நாம் கியா ஹை. இந்த பழத்தினுடைய பெயர் என்ன? ஏக்குனா இவன் இவள் இதுன்னு பார்த்தோம். ஃபல்னா ஃப்ரூட்டுன்னு தெரியும். கானா உடைய அப்படிங்கிற மீனிங்கு. நாம்னா பெயர், கியானா என்ன, கை இருக்கிறது. இந்த பழத்தின் பெயர் என்னவாக இருக்கிறது? அவ்வளோதான். எக் ஃபல் கா நாம் ஆம் ஹை. எக் ஃபல் கா நாம் ஆம் ஹை. இந்த பழத்தின் பெயர் மாம்பழம். ஓகேவா? திஸ் இஸ் மேங்கோ. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃப்ரூட்னு, எக் ஃபல் கா நாம் ஆம் ஹை. ஓகேவா? இது எஃப்எல் ஹமாரா ராஷ்ட்ரிய ஃபல், நம்மளோட தேசத்தினுடைய பழம் என்னது, இது நேஷ்னல் ஃப்ரூட் எது, ஆம் மேங்கோ இல்லைங்களா? ஓகே, எக் ஃபல் கா நாம் கியா ஹை, எக் ஃபல் கா நாம் ஆம் ஹை. ஓகேங்களா? இது மாதிரி தான் சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டாக என்ன சென்டென்ஸ் வருது, மை சாத்ரஹூ. சாத்ரனா ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். சாத்ரனா நான் ஸ்டூடெண்ட். மை ஹூ நான் இருக்கிறேன். நான் என்னவாக இருக்கேன், ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன். அப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிறதுக்கு என்ன ஹிந்தியில் அப்படின்னாக்கா சாத்ர அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மை சாத்ரஹூ. அடுத்து தும் கியா கர் ரஹே ஹோ, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னாக்க, மை ஹிந்தி பாட் லிக் ரஹாஹூ, நான் ஹிந்தி பாடம் எழுதி கொண்டு இருக்கிறேன். தும் வந்தால் ஹோல முடியணும்னு சொன்னேன்னா, அப்போ தும்மில் ஆரம்பித்து ஹோல முடிச்சிருக்கேன் இல்லையா? தும் கியா கர் ரஹே ஹோ அப்படி கொஷின் வந்திருக்கா. அப்போ மையில் வந்தால் ஹூல முடியணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ மை ஹிந்தி பாட் லிக் ரஹாகும், நான் ஹிந்தி பாடம் எழுதி கொண்டு இருக்கிறேன். மேலே பாருங்களேன், மைன்னு வந்திருக்கு, ஹூல முடியுது பாருங்கள். மை சாத்ரகும், நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், மாணவனாக இருக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல மை ஹிந்தி பாட் லிக் ரஹாகும் அப்படின்னு வந்திருக்குது. ஓகேவா? அடுத்து ஆப்
கஹா காம் கர்த்தேகே, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க? டேடி நீங்கள் எங்கே டேடி வேலை செய்கிறீங்க? மம்மி நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க? எங்கள் ஸ்கூலில் கேட்டால் சொல்லணும், எங்கள் மிஸ்ஸு கேட்டால் சொல்லணும், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் நாங்கள் பேசிக்குவோம். உங்கள் டேடி என்ன பண்ணுறாங்க, எங்கள் மம்மி என்ன பண்ணுறாங்க நாங்கள் கேட்டுப்போம். அப்படிங்கும்போது நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஆப் கஹா காம் கர்த்தேங்க. ஆப்னா நீங்கள் அல்லது தாங்கள், கஹானா எங்கு, காம்னா வேலை பணி ஒர்க்கு, கர்த்தேகை செய்தல். ஓகேவா? நீங்கள் எங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், பணியாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னாக்க அதுக்கு ஆன்சர் மை தஃப்தர் மே காம் கர்த்தாகும். மைனா நான், தஃப்தர்னா ஆஃபீஸ், தஃப்தர்னது ஆஃபீஸ், மேயில் காம்னா பணியாற்றுதல், கர்த்தாகும் செய்து நான் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். இங்கேயும் மைன் வந்திருக்கு, ஹூமில் முடிச்சிருக்கேன். பார்த்தியா, மயில் ஆரம்பிச்சு ஹூமில் முடிச்சிருக்கேன். ஆப் வந்தாக்கா ஹைன் வரணும், ஆப்னு வந்தாக்க ஹைன்னு வரணும். இந்த ஆப் வந்தாக்க என்ன, இங்கே ஹைன் இருக்கு இல்லையா, ஹைனில் தான் சென்டென்ஸு முடியணும். ஓகே, இப்போ இங்கே என்ன சென்டென்ஸ் பார்க்குறோம் அப்படின்னீங்கனாக்க ஃபஸ்ட்டு மை சாத்ரஹும், நான் மாணவனாக இருக்கிறேன். தும் கியா கர் ரஹே ஹோ, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மை ஹிந்தி பாட் லிக் ரஹாகும், நான் ஹிந்தி பாடம் எழுதி கொண்டு இருக்கிறேன். ஆப் கஹா காம் கர்த்தே ஹே, நீங்கள் எங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? மை தஃப்தர் மே காம் கர்த்தாகும், நான் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். ஓகேவா? நான் மார்க் பண்ண மாதிரிலாம் நீ மார்க் பண்ண வேண்டாம். இங்கே என்ன எழுதியிருக்கணும் அதை வந்து எழுதி புரிஞ்சுக்கோ. மிஸ்ஸு சொன்ன வேர்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீனும் சொல்லி சொல்லி பாரு. அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க துமாரா நாம் கியா ஹை, உன்னுடைய பெயர் என்ன? மேரா நாம் கிஷோர் ஹை, என் பேர் என்ன? கிஷோர். துமாரானா உன்னுடைய, நாம்னா பெயர், கியானா என்ன, உன்னுடைய பெயர் என்னவாக இருக்கிறது? துமாரான்னு வரும்போது நீ ஆன்சரில் வரும்போது மேரான்னு வரணும். நாம்னா பெயர், உன் பேர் என்ன என்னவோ அந்த இடத்துல உன் பேரை இங்கே வந்து கிஷோருக்கு பதிலாக உன் பேர் என்னவோ, ராஜுவோ ரஹீமோ சுல்தான் எது வேணாலும் நீ போட்டுக்கலாம். நான் ஜெர்சி எது வேணாலும் போட்டுக்கலாம். ஹை இருக்கிறது, என்னுடைய பேர், அந்த பேரை போட்டு இருக்கிறது அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த கொஷின் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க ஆப்கோ கிஸ் பாட் பசந்த் ஹை. ஆப்னா நீங்கள்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு கிஸ்னா எந்த, பாட்னா பாடம், பசந்த்னா டு லைக் விருப்பம், உனக்கு எந்த பாடம் மிகவும் விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கேன். முஜே அப்படின்னா எனக்குன்னு அர்த்தம், மை எனக்கு. சரியா? ஹிந்தி பாடம் பகுத் பசந்த் ஹை, மிகவும் பிடிக்கும். முஜே ஹிந்தி பாட் பகுத் பசந்த் ஹை, எனக்கு ஹிந்தி, ஐ லைக் ஹிந்தி, ஐ லைக் ஹிந்தி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதில் என்ன பார்த்துருக்கோம்? 2 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். என்ன சென்டென்ஸ்? ஃபஸ்ட்டு துமாரா நாம் கியா ஹை, மேரா நாம் கிஷோர் ஹை. ஆப்கோ கிஸ் பாட் பசந்த் ஹை, உனக்கு என்ன பாடம் பிடிக்கும்? முஜே ஹிந்தி பாட் பகுத் பசந்த் ஹை. ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க தும்ஹாரா ஸ்கூல் கஹா ஹை. நான் வித்யாலயன்னு சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ஷார்ட்டாக போடலான்னா ஸ்கூல் அப்படிங்கிற வேர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இந்த இடத்துல தான் சொல்லிக்க பாருங்கள். தும்ஹாரா ஸ்கூல் கஹா ஹை, உன்னுடைய பள்ளி எங்கு இருக்கிறது? கஹாங்கிற வேர்டு இங்கே யூஸ் பண்ணுறோம். மேரா ஸ்கூல் வஹா ஹை, என்னுடைய ஸ்கூல் அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. அதுதான் இங்கே மேரா ஸ்கூல் மாருதி நகர் மே ஹை, என்னுடைய பள்ளி மாருதி நகரில் இருக்கிறது. ஓகே, என்னுடைய பள்ளி எங்கே இருக்குது? மாருதி நகரில் இருக்குது. துமாரா ஸ்கூல் கஹா ஹை, மேரா ஸ்கூல் வஹா ஹை அப்படின்னு சொல்லலாம். இல்லை கரெக்டாக உனக்கு அட்ரஸ் தெரியும் அப்படின்னாக்கா மேரா ஸ்கூல் மாருதி நகர் மே ஹை, என்னுடைய பள்ளி மாருதி நகரில் இருக்கிறது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்க்குறோம். அடுத்ததில் என்ன சொல்லியிருக்காங்க? மேரா பென்சில் கஹா ஹை. எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, பென்சிலு ரப்பரு பென்னு இதெல்லாம் காணடிச்சிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுங்க, மேரா பென்சில் கஹா ஹை அப்படி ப்ளீஸ் சொல்லுங்கள் கொஞ்சம், என்னோடய பென்சில் எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ ஒன்று என்ன பண்ணுவாங்க, மேரா பென்சில் யஹா ஹை, நம்ம பக்கத்துலேயே கிடக்கும், அதே கவனிச்சிருக்க மாட்டோம். ஃபுல்லாக கிளாஸ் ரூம் ஃபுல்லாக சுற்றி தேடின்னு இருப்போம். வீட்டில் இருந்தால் வீடு ஃபுல்லாக தேடுவோம், ஆனால் எங்கே இருக்கும், உன் நோட்டுக்கு கீழே இருந்திருக்கும். அப்படின்னு மேரா பென்சில் யஹா ஹை, என் பென்சில் இங்கே இருக்குது, நமக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு 2 பேர் தேடுவாங்க. ஐயோ இந்த குழந்தையோட பென்சிலை காணுமா, பேனாவை காணுமான்னு தேடுவாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்குலாம் அந்த இன்ஃபர்மேஷன் தெரிவிக்கிறதுக்கு தான் சொல்லுவோம், என் பென்சில் இங்கே இருக்குது, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும், அங்கே இருக்க பென்சிலை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மேரா பென்சில் மேஜ் பர் ஹை, என்னுடைய பென்சில் அந்த டேபிளில் இருக்குது, மேஜையின் மீது இருக்கிறது. மேரா என்னுடைய பென்சில், மேஜ்னா டேபிள்,
பர்கை மீது இருக்கிறது, என்னுடைய பென்சில் மேசையின் மீது இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ என்னென்ன பார்த்தோம் இதில்? तुम्हारा स्कूल कहाँ है, मेरा स्कूल वहाँ है, मेरा स्कूल मारुति नगर में है, मेरा पेंसिल कहाँ है, मेरा पेंसिल यहाँ है, இல்லைன்னா मेरा पेंसिल मेज पर है அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டாக என்ன வரும்? யஹ் கியா ஹை, யஹ் கியா ஹை, இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னாக்க இது குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூல் ஹை. இது என்னது? நம்முடைய பள்ளியினுடைய பேர் என்ன? குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூல் தானே. யக் குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூல் ஹை. இல்லை ஒரு அலுவலகமாக இருந்தாக்கா யக் தஃப்தர் ஹை. அது என்ன அலுவலகம்னு சொல்லணும்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு சர்க்கார் கா தஃப்தர் ஹை, இல்லைன்னா கார்பரேஷன் தஃப்தர் ஹை, எல்ஐசி தஃப்தர் ஹை அப்படின்னு எது வேணாலும் நீ சொல்லலாம். அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அலுவலகம் இப்போ நம்ம ஸ்கூல் பேர் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம இங்கே போட்டுட்டோம். இல்லை அந்த பில்டிங்கோட பேர் பர்டிகுலர் நேம் உனக்கு தெரியும்னா அந்த நேம் போட்டு தஃப்தர்னு போடலாம். ஓகே, பள்ளியானாக்க ஸ்கூல்னு போடலாம், இல்லை வித்யாலயன்னு போடலாம், காலேஜ்னா மகாவித்யாலயன்னு போடலாம், யூனிவர்சிட்டினா விஸ்வவித்யாலய், அது மாதிரி போடலாம். அந்த வேர்டில் நான் கொஞ்சம் பெரிய பெரிய கிளாஸ் போகும்போது படிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்கூலுங்கிறதுனால நம்ம என்ன போட்டிருக்கோம்? ஏ குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூல் ஹை அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, இந்த பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவனை என்ன கேட்கலாம்? வா கியா கர் ரஹா ஹை, என்னடா செஞ்சிட்ருக்கு? அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? வகுனா அவன், அவள் அவன், அது பார்த்தோம் இல்லையா அந்த வகு. கியான என்னன்னு பார்த்தோம், கர்னா செய்கிறது, ரஹாகை ப்ரெசண்டில் என்ன பண்ணிகிட்ருக்கான்? அவன் என்ன செஞ்சிட்ருக்கான்? பானி பீத்தேகே, பானினா தண்ணி, பீத்தேன ட்ரிங்க் பண்ணுறது. அப்போ அவன் ஹி ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அவன் தண்ணீர் குடித்து கொண்டு இருக்கிறான். ஓகே, இப்போ இங்கே இந்த பேஜில் என்ன பார்த்துருக்கோம்? ய கியா ஹை, ய குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூல் ஹை, வ கியா கர் ரஹா ஹை, வ பானி பீத்தே ஹை. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன போக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஏ கியா கர்த்திகே, ஏங்கிற வேர்டுக்கு இங்கே சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். ஏ கியான என்ன, கர்த்தினா சரி, இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஏ இவர்கள், இவர்கள் இவைகள் பார்த்தோம்ல அதுக்கு. ஏ லட்கியா, லட்கியா அப்படின்னா கேர்ள்ஸை லட்கியான்னு சொல்கிறது. லட்கியா நாச் தீகை, நாச்னா டான்ஸ் ஆடுறது, நாச்னா என்னது? டான்ஸ் ஆடுறது. இந்த பெண்கள் நடனம் ஆடிக்கொண்டு இருக்கின்றனர். ஓகே, ஏ கியா கர்த்திகை, ஏ லட்கியா நாச் தீகை. நெக்ஸ்ட்டு வேங்கிற வேர்டை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். வே கியா கர் ரஹே ஹை, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வே கேந்து கேள்த்தேங்க, அவர்கள் என்ன பண்ணுறாங்க? பந்து, கேந்துனா பாலு, கேந்துனா பாலு, கேள்னா விளையாடுறது. அவர்கள் பந்து விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். வே லட்கே கேந்து கேள்த்து, லட்கேனா பாய்ஸ். இப்போ லட்கியான கேர்ள்ஸ்னு பார்த்தோம்ல மேலே, இப்போ கீழே இங்கே லட்கேன்னு கூட யூஸ் பண்ணி, வே லட்கே, வேன்னு போகும்போது லட்கே போட வேண்டியதில்லை, வே கேந்து கேள்த்தேஹே. ஓகேவா? இதுதான் இந்த இடத்துல சென்டென்ஸு. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஏ வே வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். ஏ क्या करती हैं, ये लड़कियाँ नाचती हैं, वे क्या कर रहे हैं, वे गेंद खेलती हैं, वे गेंद खेलती हैं. அடுத்து திருப்பி நம்ம வேர்ட்ஸ் வித் மீனிங் பார்க்குறோம். ஓகே, வேர்ட்ஸ் வித் முன்னாடி கொஞ்சம் வேர்ட்ஸ் பார்த்தோம், மீனிங் பார்த்தோம், அப்புறம் சென்டென்ஸ் மேக் பண்ணி மீனிங் பார்த்தோம். இப்போ வேர்ட்ஸும் மீனிங் பார்க்குறோம். இதுக்களையும் நல்லா எழுதிக்கோங்க. அப்புனா என்னது? இப்பொழுது, நவ்வுன்னு அர்த்தம். அப்புனா இப்பொழுது, நவ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். செகண்ட் கப்புனா எப்பொழுது, வெண்ணுன்னு அர்த்தம். ஆஜ் இன்று அப்படின்னு அர்த்தம். கல்னா நேற்று, நாளை எஸ்டர்டே டுமாரோ. ஹம்னா நாம், நாங்கள், வீண் அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் அப் இப்பொழுது, நவ் கப் எப்பொழுது, வென், ஆஜ் டுடே இன்று, கல் நேற்று, நாளை எஸ்டர்டே, ஹம்னா நாங்கள், வி அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹோன்னு பார்த்துருக்கோம். ஹோனா இருக்கிறாய், பீன்னு அர்த்தம். தும்மில் ஆரம்பித்தா ஹோவில் முடியும்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஹோங்கிற வேர்டுக்கு இருக்கிறாய், பீன்னு அர்த்தம். பீனை மிகவும், டூ அப்படின்னு அர்த்தம். யஹா அப்படின்னா இங்கு, ஹியர். வஹானா அங்கு, தேர். கஹானா எங்கு, வேர். ஆஜ்னா இன்று, டுடே அப்படின்னு பார்த்துருக்கோம். ஏற்கனவே ஆஜ் பார்த்தோம், திருப்பி இங்கே பார்த்துருக்கோம். ஹோனா இருக்கிறாய், பி மிகவும், டூ. யஹா ஹியர், வஹா தேர், கஹா வேர், ஆஜ் டுடே. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னீங்கன்னா
கவுன் யார் அப்படிங்கிறது அர்த்தம். கவுன்னா யார். ஹூ இஸ் ஹியர், ஹூ இஸ் தேர் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, ஹூ இஸ் தேர் அப்படின்னு சொல்லுவோம், அதான் கவுன். அப்புறம் அப்படின்னா ஆம், எஸ்ன்னு அர்த்தம். ஆம், எஸ். பர்னா மீது, மேசையின் மீது என்னுடைய பென்சில் இருக்கிறது அப்படின்னு சென்டென்ஸ் பார்த்தோம்ல, அதுக்கு தான் மீது, மேல், ஆன்னு சொல்கிறோம். சே அப்படின்னா இருந்து, ஃப்ரம் இங்கிருந்து, அங்கிருந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் சே அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மேனா இல்லு, இன்னுன்னு அர்த்தம். மேனா இல், இன்னுன்னு அர்த்தம். இப்போ இந்த பக்கம் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கவுன் யார், ஹூ ஆம் எஸ், பர்னா மீது, மேல், ஆன், சேனா இருந்து, ஃப்ரம், மேனா இல், இன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க, கியோ ஏன், ஒய். எப்பயுமே கொஷின் ஏன் இதை செய்யணும், ஏன் இதை ஏன்ட்டு சொல்கிறீங்க, ஏன் இதை நான் படிக்கணும், ஏன் இங்கே நான் போகணும் அப்படின்லாம் கொஷின் கேட்டுகிட்டே இருப்பீங்கள்ல, அதுக்கு தான் ஹிந்தியில் என்ன ஏன் அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், முஜே எனக்கு, முஜேனா எனக்கு, மீ, மேரா என்னுடைய, மைன், மேரா என்னுடைய, மைன், துமாரா உன்னுடைய, யுவர்ஸ், ஹமாரா நம்முடைய, அவர்ஸ். ஓகேவா. கியோங்கிறதுக்கு ஏன், முஜேனா எனக்கு, மேரா என்னுடைய, துமாரா உன்னுடைய, ஹமாரா நம்முடைய. புரிஞ்சுதா. அடுத்தது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம், சாமானிய சப்தை பார்த்தோம். சாமானிய சப்தில் என்ன பார்க்குறோம், நம்ம ஏற்கனவே நம்ம லெட்டர்ஸ்லாம் பார்த்தாச்சு. லெசனுமே பிரார்த்தனா போயம் பார்த்துருப்போம், அடுத்து லெசன் பார்த்துருப்போம். அதை வச்சு டெஸ்ட்டெல்லாம் எழுதணும். அதில் என்ன பண்ணணும், நீங்கள் இன்னும் லெட்டர்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், வேர்ட்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், லெட்டர்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லெட்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வேர்ட்ஸை படிங்க. வேர்ட்ஸ் படித்தா தான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். வேர்ட்ஸை படிச்சுட்டு அதோட மீனிங்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அது மீனிங்ஸ்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாக்கா தான் நம்ம அடுத்த லெசன் போனால் நீ நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் இந்த கிளாஸை மிஸ் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, இன்றைக்கி சாமானிய சப்தில் வீக் டேஸ்னால் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் சாமானிய சப்தில் நேமிங் வேர்ட்ஸ் எதுனா, நேமிங் வேர்ட்ஸ் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன் பார்த்தோம். அடுத்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்த்தோம். ஆக்ஷன் வேர்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணுன்னாக்கா அதுக்கு நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். அதை பேஸ்டாக சென்டென்ஸ் மேக் பண்ணியிருந்தேன். திருப்பி என்ன பண்ணியிருந்தேன், சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கான பேசிக் வேர்ட்ஸை கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நோட்டில் எழுதிக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா நிறைய லெசன்ஸ்லாம் படிக்க முடியும். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தன்யவாத் சாத்ரோம்.